السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن يشاء يذهبكم أيها الناس ويأتي بآخرين وكان الله على ذلك قديرا. صدق الله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله. அன்பான சொந்தங்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேற்கூறிய இந்த ஆயத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொல்லுகின்றான்: இன் யஷா யுத்ஹிபுக்கும் அய்யுஹன் நாஸ். மனிதர்களே, அல்லாஹ் நாடினால் அவன் உங்களை போக்கி விடுவான், அதாவது இல்லாமலாக்கி விடுவான். வயஅதி பி ஆஹரீன், உங்களுக்கு பகரமாக வேறொரு மக்களை அவன் அழைத்து வருவான். வகான அல்லாஹு அலா தாலிக கதீரா. அல்லாஹ் இவ்வாறு செய்வதற்கு ஆற்றல் பெற்றவன் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னவென்றால், இதில் பல்வேறு விளக்கத்தை நாம் மேற்கொள்ளலாம். உதாரணமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்வது போன்றும் இந்த ஆயத்து இறங்கியுள்ளது. அல்லாஹ் தஆலா நபிக்கு தோழர்களாக சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் நபியுடைய சொல் பேச்சை கேட்டு இருங்கள். நீங்கள் கேட்கவில்லை என்றால் உங்களை அவன் போக்கிவிட்டு உங்களுக்கு பகரமாக வேறு ஒரு நபர்களை அல்லாஹ் தஆலா கொண்டு வர முடியும் என்பதை சுசங்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது நமக்கும் பொருந்தும். பொதுவாகவே அல்லாஹ் தஆலா நமக்கு மார்க்க பணிகளாக அல்லாஹ் தஆலா பல்வேறு பணிகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த மார்க்க பணிகளை நாம் சரிவர செய்யாத போது அந்த பணிகளை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்மை எடுத்துவிட்டு அந்த இடத்திற்கு வேறொரு நபர்களை அல்லாஹ் தஆலாவால் அமர்த்த முடியும். ஆக நமக்கு தரப்பட்டுள்ள பணிகள் இது அல்லாஹ் தஆலா நம்மை அதுக்காக தேர்ந்தெடுத்ததற்கு அல்லாஹ் தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்திவிட்டு அந்த பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நம்மால் தான் இந்த காரியம் ஆகிறது என்று நாம் அந்த சிந்தனைக்கு போய்விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்துள்ளான் இந்த காரியத்தை செய்வதற்கு. அவன் நாடினால் இந்த பொறுப்பை வேறு நபர்களுக்கு அல்லாஹ் தஆலாவால் வழங்க முடியும் என்று நம்மளே செய்யணும். நாம் அதை எண்ணிக்கொண்டு நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துள்ள பணிகளை சரிவர செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய தவறும் பொழுது இந்த ஆயத்தை நாம் ஓதி பார்த்தால் நாம் விளங்கும்: இன் யஷா யுத்ஹிபுக்கும் அய்யுஹன் நாஸ். மனிதர்களே, அல்லாஹ் நாடினால் உங்களை போக்கி விடுவான். வயஅதி பி ஆஹரீன், உங்களுக்கு பகரமாக மற்ற நபர்களை அவன் கொண்டு வருவான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எந்தெந்த விஷயங்களுக்காக தேர்ந்தெடுத்துள்ளானோ அந்தந்த விஷயங்களை சரிவர செய்யக்கூடிய சமுதாயமாக, அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பெறும் சமுதாயமாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.